அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இந்த 10 வங்கிகளில் இருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் 5 சவரனுக்குள்ள இருந்தால் உங்களுடைய நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு நேற்றைய முன்தினம் அறிவிச்சிருந்தாங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர்ல இந்த தள்ளுபடி நடைபெறும் என்றும் தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ யார் யார் இந்த நகை அடமான கடன்களுக்கு தகுதியானவர்கள், யார் யார் இந்த நகை அடமான கடன்களுக்கு தகுதியற்றவர்கள் என்று பிரிக்க போறாங்க. அதற்காக கிட்டத்தட்ட 51 விதமான டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்களை தயாரித்து அதுல தான் இவங்களை செலக்ட் பண்ண போறதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை கடன்கள், ஓகேங்களா? அதாவது குறிப்பிட்ட இந்த 40 கிராம்குள்ள இருக்கணும். அதுவும் ஸோ அந்த 40 கிராம்குள்ள இருந்ததுன்னா உங்களுடைய நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். அதுவும் இந்த குறிப்பிட்ட இந்த 10 வங்கிகள்ல இருந்தா மட்டும்தான் இந்த தள்ளுபடி அப்படின்றதையும் தெளிவா நமக்கு அறிவுறுத்தி இருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம விவசாய கடன்கள், அது கல்வி கடன்கள், வீட்டு கடன்கள், இந்த மாதிரி பத்தின முழு தகவலையுமே இந்த ஒரு வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ மெயினாக நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த நகை அடமான கடன்களுக்காக தான் எல்லாருமே அப்டேட் வருமா வராதா, ஸோ என்னதான் அப்டேட் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அதற்கான அப்டேட்டுமே கொடுத்தாச்சுங்க. ஸோ இப்போ இந்த 5 சவரனுக்கு உட்பட்ட கூட்டுறவு வங்கி நகை கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் இல்லை, யாருக்கெல்லாம் இருக்கு நகை கடன் தள்ளுபடி அப்படின்றத பற்றின முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா அப்டேட் ஆயிட்டு இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது இந்த மாதிரி ஸ்கீம் வீடியோஸ் எல்லாம் முக்கியமா நமது சேனல்ல ரெகுலரா வந்துட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நகைக்கடன் அடமானம் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, 5 சவரனுக்கு உட்பட்ட கூட்டுறவு வங்கி நகை கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் இல்லை தமிழக அரசு விளக்கமா சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம். சரிங்களா? இதுலயே ஒரே ஒரு வரியில மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்க. ஒரே குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் பல கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் பெற்றிருப்பது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரே குடும்பத்துல ஒரே ரேஷன் கடை வச்சு அவங்க 4-5 விதமான கூட்டுறவு வங்கிகள்ல 5-5 பவுன் தனித்தனியாக பிரிச்சு வச்சிருக்கனால அந்த எல்லா நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த முறைகேடுகளை எல்லாமே தவிர்ப்பதற்காக தான் ஒரு ரேஷன் அட்டைக்கு ஒரு உறுப்பினருக்கு ஒரு 5 பவுன் நகை மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்ட நகை கடன்கள் கூட்டுறவு வங்கியில் வைத்திருந்தால் அவங்களுக்கு நகை அடமான கடன்கள் கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய இன்னும் திட்டங்கள் இருக்கு. ஸோ அதை எல்லாமே பார்க்கலாங்க. சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்டு நகை கடன் பெற்றிருக்கும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு அந்த நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில், ஒரே குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் பல கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் பெற்றிருந்தால் அவர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்க ஒரு நபர் இருப்பாங்கன்னா, இப்போ ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருக்கும். ஸோ அந்த ரேஷன் கார்டை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல ஒரு
கூட்டுறவு வங்கி இருக்கும். அதே மாதிரி ஒரு தாலுக்கால வந்து பெரிய ஒரு சிட்டியா இருந்ததுன்னா 2, 3 கூட்டுறவு வங்கிகள் கூட இருக்கலாம். ஸோ அந்த 2, 3 கூட்டுறவு வங்கி இருக்கிற இடத்துல வந்து ஒரே ஒரு ரேஷன் கடை வச்சு அந்த பேங்க்லயும் ஓகேங்களா, அந்த 3 பேங்க்லயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அதில் 5 பவுனா இப்போ வந்து 5 பவுன் வச்சா தானே நம்ம வந்து தள்ளுபடி செய்யப்படும் நமக்கு. அதனால 5 அந்தந்த பேங்க்ல 5 பவுன் வச்சு நகை கடன் தள்ளுபடி பெற்றுட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு முறைகேடு. இது வந்து எப்போ நடந்தது அப்படின்னா 2021. அதே முறைகேடு இந்த 2025, 26ஆம் ஆண்டுல நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆட்சியில. என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த இந்த ஏழை எளிய மக்கள் தான் இந்த நகை அடமான கடன்கள் எல்லாமே பயன்பெறணும் அப்படின்றதுக்காக ஸோ அவங்க வந்து ஒரு 51 விதமான டாக்குமெண்ட் ஆவணங்களை வந்து ரெடி பண்ணி ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தயாரித்து அதே மாதிரி யாரெல்லாம் வந்து நகை அடமான கடன்கள் வாங்கியிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து இந்த ஆவணங்கள்லாம் வாங்கி சரியானதா உண்மை தன்மை வாய்ந்ததா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமும் கூட. ஓகேங்களா, முறைகேடுகள் எதுவுமே தவிர்க்கப்படாம முறைகேடுகள் எல்லாமே தவிர்க்கப்படும். ஓகேங்களா. இது குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல கூட்டுறவு வங்கிகளில் ஓகேங்களா, நான் சொன்னோம் இல்லையா, அதே தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஒரே குடும்பத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க பல கூட்டுறவு வங்கிகள்ல நகைக்கடன் பெற்றுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளதைத் தொடர்ந்து விதிகளை மீறி பெறப்பட்ட நகைக்கடன் தொகையை வசூலிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதேபோல பல மாவட்டங்களில் ஒரே குடும்பத்தைச் சார்ந்த நபர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றிருப்பதும் தெரிஞ்சிருக்கு. சரிங்களா. ஸோ ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து பல கூட்டுறவு வங்கிகள்ல ஒரே ரேஷன் கார்டு வச்சு பல வங்கிகளை வந்து கடன் வாங்கியிருப்பது தெரிய வந்திருக்கு. அது எல்லாமே வந்து மீண்டும் நீங்க கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இவங்களுக்குமே 5 சவரனுக்கு அதிகமாக விதிகளை மீறி நகைக்கடன் பெற்றவர்களின் ஆதாரங்களை சேகரித்து தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறை இந்த நிலையில் 5 சவரனுக்கு அதிகமாக நகைக்கடன் பெற்றவர்களிடம் இருந்து நகைக்கடன்களை வசூல் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நகைக்கடன்களின் தவணையை கட்ட தவறியவர்கள் மீது உரிய சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கவும் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த சுற்றறிக்கை அனைத்து மண்டல பதிவாளர்களுக்கும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அனுப்பியுள்ளார் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை 110 விதியின் கீழ் செப்டம்பர் 13ஆம் தேதி சட்டப்பேரவையில் அறிவித்தார். அதேவேளை ஏழைகள் மட்டுமே பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு பகுப்பாய்வு செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கூட்டுறவு நிறுவனங்களில் 5 சவரன் வரை தங்க நகை அடமானம் வைத்திருக்கக்கூடியவர்களின் விவரங்களை தமிழக அரசு கடந்த கடந்த மாதம் கூறியது. அதிமுக ஆட்சியில் நகைக்கடன்களையும் தவறுகள் நடைபெற்றுள்ளது என்பதை அமைச்சர் விளக்கி பேசியதாகவும், எனவே நகைக்கடன்கள் ஒவ்வொன்றையும் தீவிரமாக மற்றும் விரிவாக ஆய்வு உட்படுத்திய பின்னரே முடிவு எடுக்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்ததாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. அதுல வந்து அதன்படி ஒரே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பெற்றது அனைத்து நகை கடன்களும் பெயர், அதாவது என்னென்ன இதுல வந்து இப்போ வந்து எடுக்க போறாங்க, எல்லாமே ரெடி பண்ண போறாங்க, ஆவணங்கள் எல்லாமே சேகரிக்க போறாங்க அப்படின்னா கடன்கள் பற்றிய விவரம், பெயர், கடன் பெற்ற கூட்டுறவு சங்கங்களின் விவரம், கடன் பெற்ற நாள், கடன் தொகை, கடன் கணக்கு எண், வாடிக்கையாளரின் தகவல், குறிப்பு எண், குடும்ப அட்டை எண், ஆதார் எண், முகவரி, அலைபேசி எண் உள்ளிட்ட 51 விதமான தகவல்களை சேகரித்து தொகுக்கப்பட்டு கணினி மூலம் விரிவான பகுப்பாய்வு செய்யப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு அப்புறம் தான் வந்து இந்த நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். இவங்களுக்கெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாதுன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாராருக்கு தள்ளப்படும் அப்படின்றத ஓகேங்களா. ஒரு குடும்பத்துல ஒரு நபர் ஒரு குடும்ப உறுப்பினர் வந்து ஒரு கூட்டுறவு வங்கியில 5 பவுனுக்குள்ள வச்சிருந்தா மட்டும்தான் தள்ளுபடி. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர்லயுமே சிட்டாடங்கள் எடுத்து ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 வங்கிகள்லையும் இவங்க வந்து கடன் வாங்கிட்டு அதில் 5 பணமும் பிரித்து வச்சுட்டு இவங்களுமே கடன் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு கடன் தள்ளுபடி கிடையாது. அதை நீங்கள் கண்டிப்பாக கட்டாயம் கட்டியே ஆகணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். இந்த ஸ்கீமை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.